தமிழகத்தின் பிக் பாஸ் கமலஹாசன் தான். நாளைய முதல்வர் டாக்டர் கமலஹாசன் என்பதை இந்த டிவி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டுமல்ல, சின்ன திரையிலும் பிக் பாஸ் தான் எங்கள் உலக நாயகன் பத்மபூஷன் கமலஹாசன் என்பதை நிரூபித்துள்ளது. சாத்தியம் என்பது சொல்லல்ல செயல். பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசனுடைய 28 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வந்து கொண்டிருக்கும் எங்களுடைய வெற்றி விழா திரைப்படத்தை டிஸ்டிஎஸ் முறையில் வெற்றி விழாவை நாங்கள் வெள்ளி விழாவாக நோக்கி நாங்கள் பயணம் செய்கின்றோம். ஒரே தலைவன் வந்து தமிழகத்தில் வந்து கமலஹாசன் வந்து பிக் பாஸ் வந்து கமலஹாசன் தான், வேறு யாருமே கிடையாது. இப்போ கலைக்கிறது வந்து கமலஹாசன் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எங்கள் சைட்லேருந்து. ஜூன் மாதமே வர வேண்டிய படம். ஸோ எங்களை பொறுத்தவரை 2 மாதம் தள்ளி தான் வந்திருக்கு. நல்லா தேவா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நல்லா டிஜிட்டல் ரிஸ்டோரேஷன் வந்து பக்காவாக இருக்குது. சவுண்டு ஏதோ புது படம் பார்த்த மாதிரி இருந்தது, எங்களுக்கு ஜாலியாக இருந்தது. வெற்றி விழா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து படம் வந்து 100 நாள் கண்டிப்பாக ஓடிச்சு, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதோட வசூல் வந்து அதுக்கு ஆப்போனண்ட்டாக ரிலீஸ் ஆன படத்தை விட அதிகமாக வந்தது. நம்ம படம் பார்த்தீங்கன்னா 6 வாரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே 6 கோடி. அப்போ 6 கோடினா எப்போ 89ல் 6 கோடினா பார்த்துக்கோங்க. இப்போ 30 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது 500 கோடிக்கு மேலே சமம். அது வந்து அந்த அளவுக்கு அது வந்து வசூல் சாதனை பண்ண படம் தான். என்ன அது வந்து 175 நாள் வந்து தேய்க்காம விட்டாங்க. அதுதான் வருவார், கண்டிப்பாக வருவார். அவர் முயற்சியெல்லாம் வீண் போவார், கண்டிப்பாக வருவார். உலகநாயகன் பத்மபூஷன் கமலஹாசன் திரையுலகத்தை மட்டுமல்ல, வெளியுலகத்தையும் கலையுலகத்தையும் ஏன் இந்த தமிழ்நாட்டு உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்தவர். அவர் சின்ன திரைக்கு வருவதா, சின்ன திரையில் அவரால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டவர்களின் வாயை அடைத்துக்கொள்ளார். இன்றைய சூழ்நிலையில் பிக் பாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. அரசியல் கட்சிகள் தூபம் போட்டு ஏற்றிவிட பார்த்தாலும் மக்கள் அதை இன்று புறக்கணித்துள்ளனர். இன்று வந்திருக்கும் இந்த ரசிகர் பட்டாளமே இப்பொழுது நிரூபித்துள்ளது. அதற்கு காரணம் வெற்றி விழா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வெற்றி விழா வெற்றி கொடி நாட்டிய ஒரு திரைப்படம். அது இன்று டிஜிட்டலில் மாற்றப்பட்டு வந்துள்ளதற்கு காரணம் என்ன? உலகநாயகனின் ரசிகர்கள் எந்த படம் எப்படி எந்த ஃபார்மேட்டில் வந்தாலும் அந்த படத்தை வரவேற்பார்கள். உலகநாயகனின் படம் எப்பொழுதுமே ஒரு விநியோகஸ்தர்களுக்கு ஏற்ற படம். ஐ ஹேவ் பிரிண்ட் வித் மீ. நான் என்கிட்ட படம் இருக்குது, ஆனால் அது பார்க்கக்கூடாது, தேட்டரில் தான் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் கூட பார்க்கணுன்னு சொல்லி இப்போ வந்திருக்கு. இது வந்து வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பிஃபோர் 20 வருஷம் பார்த்த படம். ஸோ அதை நாங்கள் ரீமேக் பண்ணியிருக்கோம் பெரிய லெவலில். இன்னி காலகட்டம் இருக்க ஜனங்க வந்து பார்ப்பாங்க. லேட்டெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி வால்யூம் கொண்டு வந்துருக்கோம் நாங்கள். அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. உலகத்துக்கே தெரிஞ்சு தவிர கேட்குறது தட்டி கேட்கக்கூட தைரியமாக ஆள். அவர் மாற்றத்தினால பார்த்தோன்னா முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே நடிகர் உலகநாயகன் பத்மஸ்ரீ கமல் சார். அவர் அரசியலோடு வந்தாலும் அதோட பலன் அவர் எது முடிவெடுத்தாலும் அவரோட திறமை வெற்றி பெறால் அதோட எங்களுக்கு நன்மை.